அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சிவகார்த்திகேயனின் அயலான் படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வைபவ் நடித்துள்ள ஆலம்பனா படத்தை வெளியிடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இரு படங்களையும் 4 வாரங்களுக்கு திரையிடக்கூடாது என உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதேபோன்று வைபவ் நடித்துள்ள ஆலம்பனா படத்தை வெளியிடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இரு படங்களையும் 4 வாரங்களுக்கு வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. கேஜேஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் 14.70 கோடி கடனை தராமல் படங்களை வெளியிடுவதாக டிஆர்எஸ் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தடையை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விரிவான விவரம். சிவகார்த்திகேயன் நடித்திருக்கிற அயலான் திரைப்படத்தை 24AM ஸ்டுடியோ என்ற நிறுவனம் முதலில் தயாரித்தது. அதற்காக டிஎஸ்ஆர் பிலிம்ஸ் நிறுவனத்திடமிருந்து 10 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருந்தது. அந்த கடனை தொகை செலுத்த முடியாத நிலையில் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் என்ற நிறுவனம் அந்த கடனை ஏற்றுக்கொண்டு முதற்கட்டமாக 3 கோடி ரூபாய் அந்த திருப்பி செலுத்தியது. மீத தொகையை கொடுக்காமல் அயலான் படம் மற்றும் வேறு படங்களை வெளியிட மாட்டோம் என்று 2021ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை மீறி தற்போது அயலான் படத்தை அடுத்த மாதமும் நாளை ஆலம்பனா என்ற படத்தையும் வெளியிட இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் டிஎஸ்ஆர் நிறுவனம் தரப்புல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. டிஎஸ்ஆர் பிலிம்ஸ் தாக்கல் செய்துள்ள வழக்குல 14 கோடியே 70 லட்சம் ரூபாயை தங்களுக்கு கொடுக்காமல் இந்த 2 படங்களை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. இந்த மனுதாரர் கோரிக்கையில முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்த நீதிபதி சரவணன் இந்த வழக்கின் இந்த 2 படங்களின் வெளியீட்டிற்கு தடை விதித்து 4 வாரங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கு குறித்து கேஜேஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்து வழக்கை ஜனவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முகேஷ்.